உலகெங்கும் சிதறி வாழும் உணர்வுமிக்க புலம்பெயர்ந்த தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். தமிழ்நாட்டில் தஞ்சை மாநகரில் ஒரு காலத்தில் சிங்கள ஆட்சியாளரை வென்று வாகை சூடிய ராஜராஜ சோழன் அவனுடைய தலைநகராம் தஞ்சை நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவகம் நிறுவும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்கும் பணியை உலகத் தமிழர் பேரமைப்பு தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு பல நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிறது. இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக நானும் இருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்கும் அறக்கட்டளையிலும் நான் உறுப்பினராக இருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் தஞ்சையில் உலகில் உள்ள தமிழர் அனைவரையும் கவரும் வகையில் மிகப்பெரிய சிற்ப கூடமாக அமைய இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழீழத்தில் மாவீரர்களுடைய கல்லறைகள் உடைத்து நொறுக்கப்பட்டன. அவர்களுக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் சிலைகள் தகர்த்து அழிக்கப்பட்டன. ஆனால் நம்முடைய இன்னொரு தாயகமான தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்காலை நினைவு கொள்ளுகிற, உலகமெல்லாம் தேடி வந்து பார்க்கிற அளவுக்கு நிமிர்ந்து நிற்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைக்கிறோம். 100க்கும் அதிகமான தமிழகத்தின் சிற்பிகள் இந்த கற்சிலைகளை நிறுவும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புடைப்பு சிற்பங்களாக அமைகிற நிகரற்ற சிற்பங்கள், 45 அடி நீளத்தில் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் புடைப்பு சிற்பங்களாகின்றன கருங்கல்லில். அதே போன்று இங்கு தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்காலை நினைவு கொண்டு அதற்காக தங்கள் இன்னுயிரை எரியூட்டி அழித்து கொண்ட மாபெரும் வீரர்கள் முத்துக்குமார் தொடங்கிய அந்த 19 வீரர்கள் தமிழகத்திலும் சுவிட்சர்லாந்திலும் அதே போன்று சிங்கப்பூரிலும் தங்களுடைய உயிர்களை எரித்து சாம்பலாக்கி கொண்ட அந்த வீரர்களுக்கும் நினைவு சின்னங்கள் கருங்கல்லில் அமைக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த அந்த நெருப்பு போர் உங்களுக்கு தெரியும். சிங்கள இனவெறியர்களின் கொடுமை அங்கே நிகழ்ந்தது, படுகொலைகள் அங்கே நிகழ்ந்தது. தமிழ் வீரர்களுடைய மாபெரும் வீரம் அந்த மண்ணில் அந்த போர்க்களத்தில் நிகழ்ந்தது. 50,000 தமிழ் மக்களுடைய இன்னுயிர்கள் அந்த மண்ணில் அந்த ஒரு நாளில் கொல்லப்பட்டன. பல தமிழுயிர்கள் அந்த மண்ணில் கையிழந்து காலிழந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் துடித்த துன்பங்கள் அந்த மண்ணில் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் மிஞ்சி ஒரு பெரிய விடுதலை நெருப்பு அந்த மண்ணில் நிகழ்ந்தது. அதற்கும் மேலாக தமிழகம் ஈழம் இவற்றினிடையே உள்ள உறவு, உலகெங்கும் பரவி வாழ்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்களுக்கும் தமிழகத்திற்குமான உறவு தொடர்பு, அது வெளிப்படும் வகையில் 19 வீரர்கள் தீக்குளித்து தங்களை அழித்துக் கொண்டார்கள். முள்ளிவாய்க்கால் இவை அனைத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு நெருப்பு நினைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவு முற்றத்தை நிறுவுகிறோம். உலகெங்கும் பரவி வாழ்கிற இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த நினைவு முற்றம் அமைவதற்கு அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் தஞ்சைக்கு வருகிறவர்கள் ராஜராஜன் கட்டிய பெரிய கோயிலை மட்டுமல்ல, சிங்களத்தை வென்ற ராஜராஜனின் பெரிய கோயிலை மட்டுமல்ல, அந்த சிங்களத்தின் தொடர் கொடுமையை எதிர்த்து போராடி நிமிர்ந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு முற்றத்தையும் தஞ்சையில் அவர்கள் பார்த்து செல்லுகிற வகையில் அமைகிற இந்த நினைவு சின்னம் உலகெங்கும் வாழ்கிற தமிழனை அவனுடைய ஒரு வரலாற்றை பார்க்கிற கண்ணாடியாக எடுத்து காட்டும். என்றென்றும் வரலாற்றில் இந்த நினைவு சின்னம் நிலைத்து நிற்கும், நினைவாலயம் நிலைத்து நிற்கும், நினைவு முற்றம் நிலைத்து நிற்கும். ஆகவே இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்களால் முடிந்த நிதியை அள்ளி தந்து தலைவர் பல நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த அறக்கட்டளை குழுவுக்கு
துணை நில்லுங்கள், எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். மிக விரைவில் இந்த நினைவு சின்னம் மிகப்பெரிய நினைவு சின்னமாக அமையும். சிங்கள ஆட்சியாளர்களை தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய புயல் அலையை எழுப்புகிற ஒரு பெரிய நெருப்பு மையம் கொண்ட ஒரு நினைவகமாக இந்த இடம் திகழும். அதற்கு துணை நில்லுங்கள், தோள் தாருங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிதி தாருங்கள், நிதி தாருங்கள்.